ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வல்லாரைக்கீரை சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னா வல்லாரைக்கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், கீரை, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகும் கடலப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயமும், பச்சை மிளகாய், பூண்டு 3மே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் தக்காளி வெந்ததுக்கப்புறமா கீரை ஆட் பண்ணணும். இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கெல்லாம். ஸோ எங்கே கிடைச்சாலும் இந்த கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பசங்களுக்கு கொடுக்கலாம், நல்லது. வீக்லி ட்வைஸ் இல்லை ஒன்ஸ் ஆச்சு கொடுங்க கிடைச்சிச்சின்னா. இது வந்து கிராம சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்கும். கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கிடைக்கலனா மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும், பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையும் புளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு சால்ட் எவ்வளோ தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம தோசை, சப்பாத்தி, களி, ரைஸ்க்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.